அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பல தேர்தல்களிலும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? உங்களால் நாம் தமிழர் கட்சியால் புதுக்கோட்டை மாவட்டம் பெற்றது என்ன? நீங்கள் தொடரலாம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்கள் நன்றி. தேர்தலுக்கு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு திமுகவின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சாட்சியாய் நிற்கும் நெறியாளர்களுக்கு வரவேற்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது கிடையாது. மற்றும் நாம் தமிழர் கட்சியின் அது யாரோ ஒரு சிலர் செஞ்சதுக்கு ஒட்டுமொத்த கட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிமுக ஒன்றும் அதுக்கு சலைச்சது இல்ல. அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். நாங்க செய்யறத சொல்றேன். புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனையும் ராணியார் மருத்துவமனையும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வர இருந்ததால இந்த 2 கல்லூரியுமே அவங்க மூடுறதுக்கு திட்டமிட்டாங்க. 2018 ஆர்ப்பாட்டம் நடத்தி 20 நபர்கள் 10 நாட்கள் உள்ள சிறையில் இருந்து 5 ஆண்டுகள் வழக்குகள் நடத்தி அதை உடனடியாக இங்க மீண்டும் இயங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அடுத்தது முக்காணிப்பட்டி, கும்மிப்பட்டி, உச்சாணி இந்த பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க கோரி மழை நாட்கள்ல மிகுந்த சிரமமா இருக்குன்னு சொல்லி, அதாவது எங்களுடைய லெட்டர் பேட்லயே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நாங்க மனுவா கொடுத்து அந்த மேம்பால திட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நடைமுறையில இருக்கு. அதற்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம். அங்க இருக்கிற இளைஞர் பாசறை செபஸ்டின் அண்ணன் அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செஞ்சாங்க. அடுத்த சுற்றுச்சூழல் பாசறை மூலியமாக பல இடங்கள்ல கவிநாடு கண்மாய், பசங்குளம் கண்மாய் தொடங்கி பனைமரங்கள் நட்டிருக்கோம். குருதி கொடை பாசறை மூலியமாக அனைவருக்கும் ரத்த தானம் கொடுத்திருக்கிறோம். இதனால ஆண்டுதோறும் தமிழக அரசு விருது நாம் தமிழர் கட்சி பெறப்பட்டு இருக்கு. இன்னொன்னு மணமகிழ் மன்றம் சொல்லிட்டு FL2 அப்படின்னு நடத்துறாங்க. அதை எதிர்த்தும் டாஸ்மாக் அசோக் நகர், மேட்டிப்பட்டி இடங்கள்ல டாஸ்மாக் எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். போராடி அதை தடுக்கிறதுக்கு முன்னெடுப்புகள் செய்தோம். பெருங்கலூர்ல 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி டாஸ்மாக் கடையை நாங்க மூடுறதுக்கு போராட்டம் நடத்தினோம். இச்சடியில போராட்டம் நடத்தி டாஸ்மாக் வரக்கூடாதுன்னு 1.5 வருடம் தடுத்து வைத்திருந்தோம். திரும்பி திமுக அவர்கள் அவர்களுடைய இதனால மீண்டும் அந்த இடத்துல வந்திருக்குது. அதையும் இப்போதைக்கு தடுப்பதற்கு போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பழனியப்பா பேருந்து நிலையத்தில் இயங்கிக் கொண்டிருந்த டாஸ்மாக் போராடி மக்களுடன் சேர்ந்து போராடி அந்த இடத்துல இருந்து அதை அகற்றி இருக்கிறோம். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அண்ணன் சொன்னாங்கல்ல, முள்ளூர் பசுங்குளம், அந்த இதுல அது இயங்கல. அந்த பசுங்குளம் சுத்திகரிப்பு ஆலை இயங்கல. அது நேரடியா முள்ளூர்ல பசுகுளத்துல கலக்குது. அதற்கு எதிராக நாங்க மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆதனக்கோட்டையில இப்ப இருக்கிற கரண்ட் MLA முத்துராஜா அவர்களின் காரை வழிமறைத்து பெண்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தி டேங்க் கொண்டுட்டு வச்சிருக்கோம். ஆனா டேங்க் மட்டும் தான் வந்திருக்கு, இன்னும் பைப்பு போட்டு தண்ணி போட்டு தரல. அதே ஆதனக்கோட்டையில பள்ளி விளையாட்டு மைதானம் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அங்க இருக்கிற தம்பி விக்னேஸ்வரன் அவர்களை வைத்து முந்திரி பருப்பு பிரச்சனைக்கு நேத்து கூட போய் அங்க போராடி, அதுவும் அங்கேயும் எங்களை பேச விடாம செய்தது திமுக தான். அங்கேயும் போராடி முந்திரி பருப்பு பிரச்சனை எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட இது பண்ணிருக்கோம். ஆமா, மாடுகளை இங்க நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதற்காக போராடி மாட்டிடமே மனு கொடுக்கும் போராட்டம் நடந்தது. காவிரி குண்டாறு வைப்பு இணைப்பு திட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தோட கலெக்டர் ஆபீஸ்க்கு எதிராப்புல நின்று போராட்டம் செய்தோம். இதெல்லாம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில. கந்தரகோட்டை சட்டமன்றத்தில் பிசானத்தூர்ல மருத்துவ சுத்திகரிப்பு ஆலை வரக்கூடாதுன்னு போராட்டி அதை நிறுத்தணும். வேங்கை வயல்ல 2024 இந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சாங்க. எந்த கட்சி உள்ள விடல, அதிமுக உள்ள விடல, திமுக உள்ள விடல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உள்ள போனுச்சு. கடைசி வரைக்கும் அந்த மக்களோட களத்துல நின்னது ஜெயந்தன் அவர்கள். இல்ல அறந்தாங்கிலையும் சரி, அறந்தாங்கில அம்மாபட்டினத்துல இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கப்பட்டப்போ அதை தடுத்து நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி. பிராலிமலையில இருக்கிற கல்குவாரிகள் அண்ணன் சொன்னார்ல, பிராலிமலையில இருக்கிற கல்குவாரிகள் அத்தனையும் மூடுவதற்கு கூட நின்னது நாம் தமிழர் கட்சிகள். பேராம்பூராட்சி மலைப்பட்டி மதையானைப்பட்டி கிராம சாலையில கால்ஸ் பீர் நிறுவனத்துக்கு காவிரி குடிநீர் திட்டத்திலிருந்து தண்ணீர் போனது. அதை தடுத்து நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி.